Hello, hi. We are watching for Quick Solar Channel Pro. இந்த வீடியோயை நான் 3 வியூ பாயிண்ட்ஸ்ல கொண்டு போக போறேன். ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்ல மோங்கி பனானாஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. செகண்ட் வியூ பாயிண்ட்ல ஜப்பான் கண்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. தேர்ட் வியூ பாயிண்ட்ல ஜப்பான் கண்ட்ரியோட டாப் 5 அட்ராக்டிவான பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இந்த 3 வியூ பாயிண்ட்ஸ் டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் குயிக் சோலர் சேனல் ப்ரோ நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி ஜெர்மனி கண்ட்ரியை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளோ அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் மோங்கி பனானா. என்னடா இது புது ரகமாட்டு இருக்கு மோங்கி பனானா அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குறவங்கள பல பேர் நினைச்சிருக்கு. ஜப்பான்ல ஒரு பிளேஸ் தான் ஓகேயாமா. அங்க உள்ள விவசாயிங்க தான் இந்த மோங்கி வாழைப்பழத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. மோங்கி பனானா மற்ற வாழைப்பழங்களோட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதில் ஹைலைட்டான ஒரு இஷ்யூ, இதோட தோலையும் சாப்பிட முடியும். என்னடா சொல்ற, இதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது வாழைப்பழத்தை சாப்பிடும்போது வாழைப்பழத்தை தோலையும் சேர்த்து தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிட்டுருப்போம். நம்ம பிளேஸ்ல உள்ள வாழைப்பழ தோல் சாப்பிட முடியாத ஒரு டேஸ்ட்ல இருக்கும். பட் ஜப்பான்ல உள்ள மோங்கி வாழைப்பழம் அப்படி கிடையாது. மோங்கி வாழைப்பழத்தோட தோல் ரொம்பவே மெல்லிசாட்டு இருக்கும். நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்ல தான் அதோட தோல் இருக்கும். ஜப்பான்ல உள்ள விவசாயிங்க இந்த வாழை மரத்தை, மோங்கி வாழைப்பழம் மரத்தை உரைய வைத்து வளர்த்தல் அந்த மெத்தட்ல உருவாக்குறாங்க. இந்த மெத்தடு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பின்பற்றிய ஒரு மெத்தடு தான். பன்யுகம் முடிந்த பிறகு தாவரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அந்த பர்டிகுலர் டைம்ல தோன்றிய தாவரங்களின் டிஎன்ஏ வைத்து ஜப்பான்ல உள்ள குளிர் பிரதேசங்கள்ல தாவரங்களை உருவாக்குறாங்க. அதுல உருவான ஒண்ணுதான் மோங்கி வாழை. அந்த காலத்துல இந்த வாழை மரம் வளர்றதுக்கு 2 இயர்ஸ் எடுத்திருக்கு. பட் பிரசன்ட்ல 4 மந்த்ஸ்லயே முதிர்ச்சி அடையுது. கடந்த வருஷம், அதாவது 2019ல நவம்பர் மாசம் தான் இது விற்பனைக்கு கடைகளில் வந்திருக்கு. பட் இந்த வாழைப்பழத்தை ஒரு சிலரோட மட்டும்தான் வாங்கி சாப்பிட முடிஞ்சு, மற்றவங்களால சாப்பிட முடியல. ரீசன், இந்த வாழைப்பழங்களை அதிக அளவில் விளைவிக்க முடியல. இந்த வாழைப்பழங்களை மேனுஃபேக்சர் பண்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு இஷ்யூ. 1 வீக்ல 10 வாழைப்பழங்களை மட்டும்தான் விளைவிக்க முடிஞ்சிருக்கு. ஒரு மோங்கி பனானோட ரேட்டு இந்தியன் ரூபியில 362 ரூபி. இந்த மோங்கி பனானா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சேம் டு பைனாப்பிளோட டேஸ்ட்டை மெமரைஸ் பண்ணோம். இந்த மோங்கி பனானாவோட தோல் ரொம்ப மெல்லிசாட்டம் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்ல இருக்கிறதுனால இதை பழத்தோட சேர்த்து ஈஸியாக மஞ்சு பண்ணி சாப்பிடலாம். இந்த மோங்கி வாழைப்பழத்தோட தோல் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்ல மட்டும் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மோங்கி வாழைப்பழத்தோட தோல்ல B6 மெக்னீசியம் போன்ற சத்துகள் இருக்கிறது. ரொம்ப ஹைலைட்டா இதோட தோல்ல செரட்டோனின் இருக்குது. ஜப்பான்ல இருக்கிற ரொம்ப குளிர் பிரதேசங்கள்ல தான் இந்த மோங்கி வாழைப்பழங்களை விளைவிக்கிறாங்க. ஸோ இதுக்கு இயற்கையான, அதாவது நேச்சுரல் எனிமீஸ் யாருமே கிடையாது. ஸோ இதுக்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த தேவையே இல்லை. ஓகே காய்ஸ், மோங்கி வாழைப்பழத்தோட டீட்டெயில்ஸ் முடிஞ்சு இப்போ செகண்ட் வியூ பாயிண்ட் ஜப்பான் கண்ட்ரியை பற்றி பார்ப்போம். ஜப்பான் கண்ட்ரி ஏசியா காண்டினென்ட்ல ஈஸ்ட் ஏசியால இருக்குது. ஜப்பான் கண்ட்ரியோட கேபிட்டல் டோக்கியோ, ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ், ஜப்பான் கண்ட்ரியோட கரன்சி ஜாப்பனீஸ் யென், ஜப்பான் கண்ட்ரியோட கோடு டைலிங் கோடு +81, ஜப்பான் கண்ட்ரியோட ISO கோடு கேபிட்டல் JPN. ஜப்பான் கண்ட்ரியில 12 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. ஜப்பான் கண்ட்ரியோட மக்கள் அடர்த்தி எப்படி இருக்குன்னா 1 கிலோமீட்டருக்கு 348 மக்கள் வாழ்றாங்க. ஜப்பான் கண்ட்ரியோட ஏரியா 3,77,915 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் ரிசோர்ஸ் கோல்னா நிலக்கரி, அயன், காப்பர், கோல்டு. ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் பேர்ட் கிரீன் பெசன்ட். ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் ஃப்ளவர் கிரைசாந்தமம். ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் கேம் சுமோ ரெஸ்லிங். ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் ட்ரீ ஜாப்பனீஸ் செர்ரி பிளாசம். ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் டிஷ் கரி ரைஸ். ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் டே February 11. ஜப்பான் கண்ட்ரியோட நேஷனல் ஃபிஷ் ஜாப்பனீஸ் கோய் ஃபிஷ். ஓகே கைஸ், செகண்ட் வியூ பாயிண்ட் ஜப்பான் கண்ட்ரியை பற்றின டீட்டெயில்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் வியூ பாயிண்ட் ஜப்பான் கண்ட்ரியில் இருக்கிற டாப் 5 டூரிஸ்ட் பிளேசஸ்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவரும் இந்த 3 வியூ பாயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குயிக் சோர்ஸ் சேனல் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை.